ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜூனியர் பொண்ணும் அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ ஜூனியர் பொண்ணு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஹீரோயின் மட்டும் சரியான டைமில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலனா என்னோட கெரியரே ஸ்பாயில் ஆகிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு, அட நடந்தது நடந்துருச்சு, அந்த பிரச்சனைய அதோடைய விட்டுருப்பா, அது இல்லப்பா எனக்கு என்னமோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க போல, ஆனாலும் அதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க, கம்பெனியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போடுறாங்க அப்படின்னு ஜூனியர் பொண்ணோட ஃப்ரெண்டும் சொல்ல, அந்த நேரம் பார்த்து இவங்க கம்பெனியில் முன்னாடி வேலை பார்த்த ஒரு ஒர்க்கரும் அங்கனைக்கு வாரான். இந்த 3 பேரை பார்த்து, என்னம்மா பண்ணுறீங்க, 3 பொண்ணுங்க சேர்ந்தா போதுமே, அடுத்தவன் பிரச்சனையை பேசியே காலத்தை ஓட்ட வேண்டியது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் அப்படி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, சொல்லுறேன் கேளுங்க அப்படின்னு அந்த பழைய மேனேஜரும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். சரியா 6 வருஷத்துக்கு முன்னால் ஹீரோயின் இந்த கம்பெனிக்கு ஒரு ட்ரெயினராக வந்து சேர்ந்தா. அந்த நேரத்தில் ஹீரோயின் கையால் இந்த ஜூனியர் பொண்ணு பண்ண மாதிரியே ஒரு தப்பை பண்ணிட்டா. அது என்ன தெரியுமா, ஹீரோயின் எழுதின ஆர்டிக்கலில் ஹீரோ டிசோங்க்கு ஆண்மை குறைவு இருக்குன்னு ஆர்டிக்கலில் தெரியாமல் டைப் பண்ணி அந்த ஆர்டிக்கலையும் பப்ளிக் பண்ண, அந்த ஆர்டிக்கலும் காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினோட சீனியர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆர்டிக்கலையும் ரிமூவ் பண்ண வைக்கிறாங்க. டிசோங்க்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த நோயும் இல்லை, அவர் ஹெல்த்தியாக தான் இருக்காரு அப்படின்னு அந்த ஆர்டிக்கலையே மாற்றிடுறாங்க. இருந்தாலும் இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத ஹீரோவும் செம்ம கடுப்பில் ஆஃபீஸ்க்கு வாரான். யார்டா அது, என்னை பற்றி அப்படி ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணி என்னோட மானத்தை வாங்கினவன் எவன், சொல்லுங்கடா சொல்லுங்க அப்படின்னு கோவத்தோடையே ஆஃபீஸ்க்கும் வர, ஹீரோ வாரத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட சீனியர்ஸும், எம்மா ஹீரோ வந்துட்டான், செம்ம கோவத்தில் வந்திருக்கான், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுமா அப்படின்னு ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ ஹீரோயினை பார்த்துடுறான். அடியே குள்ள கத்திரிக்கா, நீயா இந்த வேலையை பார்த்த, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு ஹீரோவும் கத்த, ஹீரோயினும் வந்துட்டான் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னால துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும், ஆண்டவா புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறேன், இடையில மணல் லாரி ஒன்றும் வந்துடக்கூடாது, அந்த சிச்சுவேஷனில் ஓடுறாங்க. பின்னால் வர ஹீரோவும், நில்லடி என்னால் ஓட முடியலை, உன்னை பிரித்து மேயாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாலேயே ஓடுறான். ஹீரோயினும், பூந்துருடி பூந்துரு அப்படின்னு லேடிஸ் டாய்லெட்குள்ளேயும் போக, நம்ம ஹீரோவும் எங்கே ஓடுற நான் அவ்வளவு ஈஸியாக விட்டுற மாட்டேன்டி நிக்கிட்டு அவரும் லேடிஸ் டாய்லெட்குள்ளேயே போகிறாரு. ஹீரோயின் டக்குன்னு போய் கதவை மூடிக்க, பின்னுக்கால வந்த ஹீரோவும் கதவை தட்டுன்னு தட்டுறான், கதவே உடைக்க போகிறான். கொப்பம் அவளே, இதுளுக்கு பூந்துட்டா மட்டும் உன்னை விட்டுருவனா, இருடி வாரேன் அப்படின்னு கதவுக்கு மேலேயே ஏறிடுறான். பயந்து போன ஹீரோயினும், சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு ஹீரோயினும் மன்னிப்பு கேட்க, மவளே ஃபஸ்ட்டு நீ டோரை ஓப்பன் பண்ணு, அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி பூனை மாதிரி வெளியே வராங்க. ஹீரோவும், என்ன சொன்ன, எனக்கு ஆண்மை குறைவின்னுல நீ எழுதுன, பார்க்குறியா என்னோட அனகொண்டாவை பார்க்குறியா அப்படின்னு ஹீரோவும் பேண்ட்டை கலட்ட ரெடியாக, ஹீரோயினும் ஐயையோ பார்க்கக்கூடாததை பார்த்துருவோமோ அப்படின்னு பயந்து போய் மூஞ்சையும் மற்ற சைட் திருப்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்த மற்ற எம்ப்ளாயீஸும், சார் அறியாத பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா, இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு ஹீரோவையும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோவும், இப்போ நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனால் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டின்னுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. இது தான் ஹீரோவினுக்கும் ஹீரோக்கும் உள்ள பிரச்சனை. இதனால தான்
ஹீரோயினை இப்படி வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயினோட டீம்மேட்ஸ்க்கு தெரிய வர இந்த சீன் கட் ஆகி அப்படியே மேனேஜர் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களும் இதே பிரச்சனையத்தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ 6 வருஷத்துக்கு முன்னால தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதையே பிளேம் பண்ணி இது நாள் வரைக்கும் என்ன டார்ச்சர் பண்ணி உசுர வாங்கிட்டு இருக்கான் இந்த கிறுக்கு பையன். இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தான் இவனை பார்சல் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வச்சேன். ஆனாலும் மூதேவி சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டான் அப்படின்னு ஹீரோயினும் புலம்புறாங்க. அப்ப மேனேஜர் பொண்ணுங்க 2 பேரும் அடி பாவி, ஹீரோவை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புனது உன்னோட வேலை தானா அப்படின்னு ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் சரி விடுங்க, நாளைக்கு பெரிய ஒரு ரைட்டர் எழுதுற டிராமாக்கான ஆக்டர் செலெக்ஷன் இருக்கு, அதுல ஹீரோ நடிச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல அப்ப மேனேஜர் பொண்ணும் நான் மேனேஜரா வேலை பார்க்குற அந்த ஆக்டரும் இதே டிராமால நடிக்க ஆசைப்படுறான், ஆனாலும் என்ன அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஹீரோக்கு தான், அவனை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மேனேஜர் பொண்ணும் சொல்ல அப்போ ஹீரோயினும் ஹீரோ மட்டும் இந்த ட்ராமாவில் நடிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த சான்ஸ் உன்னோட ஆளுக்கு தான் கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட கம்பெனியில் வேலை பார்க்குற சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த புது ட்ராமாவோட ஸ்கிரிப்டையும் கொடுக்குறாங்க. ஸ்கிரிப்டை கொடுத்த ஹீரோயினும் இந்த ட்ராமாவில் மட்டும் ஹீரோ நடித்தா கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் என்னால் இந்த ட்ராமாவில் நடிக்க முடியாது, எனக்கு ஏதோ இவ ஒரு பிரச்சனையில் என்னை சிக்க வைக்க பார்க்குறாளோன்னு தோணுது அப்படின்னு ஹீரோ ஓப்பனாகவே சொல்ல ஹீரோயினும் போடா டேய் போடா, போனா போகுது, ஒரு நல்ல ட்ராமாவாக செலக்ட் பண்ணி கொடுத்தா ஓவரா தான் சீன் போடுற, நீ இந்த ட்ராமாவில் நடிக்காம போ, அது உன்னோட இஷ்டம், உன்னை விட்டா வேற ஆளா இல்லை, இந்த ட்ராமாவில் நடிக்க ஆக்டர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, கைக்கு வர வாய்ப்பை காலால் உதைச்சா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல ஹீரோ அந்த ட்ராமாவில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொன்ன விஷயம் மேனேஜர் பொண்ணுக்கும் கேள்விப்பட மேனேஜர் பொண்ணும் எப்படியாவது இந்த ட்ராமால என்னோட ஆக்டரை நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ராமால நடிக்க பல ஆக்டர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரம் பார்த்து மேனேஜர் பொண்ணுக்கு அந்த ட்ராமாவோட ரைட்டருக்கு பிடிஎஸ் ரொம்பவே பிடிக்கும்னு தெரிய வருது. இதை பார்த்த மேனேஜர் பொண்ணும் ஆஹா இது போதுமே அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இன்னைக்கு நடக்கிற பிடிஎஸோட மியூசிக்கல் ஷோக்கு 10 டிக்கெட் புக் பண்ணி தார சரியா அப்படின்னு கிடைச்ச சான்ஸ்ல 6 அடிச்சிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோ ஒரு போட்டோ ஷூட்ல இருக்கான். ஹீரோவும் செம்ம ஹேண்ட்ஸமா ஹாட்டா போட்டோஸ்க்கு போஸ் கொடுக்க அங்க இருக்கிற பொண்ணுகள்லாம் ஹீரோவை பார்த்து வலிஞ்சு விழுவுறாள்க. ஆனாலும் ஹீரோயின் மட்டும் அங்க வரல. இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் யாரை கேட்டு அவ லீவ் எடுத்தா அப்படின்னு கடுப்பாக அடுத்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அப்பாடா இன்னைக்கு அந்த சிடி மூஞ்சி இல்ல அப்படின்னு சந்தோஷமா டீ குடிச்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற மிஸ்டர் யாங் கிட்ட ஹீரோ இப்படி எந்த நாளும் போட்டோ ஷூட்க்கு போனானா நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன், எப்ப பார்த்தாலும் என்கிட்ட 7:30 இழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஹீரோவின் ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்ட இதை கேட்ட மிஸ்டர் யாங்கும் ஹே ஹீரோவை பத்தி தப்பா பேசாத, ஹீரோ ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு கெட்டவெல்லாம் கிடையாது, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்புக்கு கம்பெனியோட சிஇஓ உன்னை வேலையை விட்டு மொத்தமா தூக்கிடலான்னு பிளான் பண்ணாரு. அந்த நேரம் ஹீரோ தான் சிஇஓ கிட்ட பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை இந்த ஜாப்ல பெர்மனன்ட் ஆக்குனாரு அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் சொல்ல ஹீரோயினும் என்ன சொல்றீங்க, ஹீரோ எனக்காக பேசினானா அப்படின்னு ஹீரோயினும் ஷோக்காக சிஇஓ கிட்ட பேசிட்டு வெளியே வர ஹீரோ அவரோட மேனேஜர் கிட்ட இங்க பாருடா, எக்காரணம் கொண்டும் ஹீரோயின் இந்த கம்பெனியை விட்டு போயிடவே கூடாது, நான் அவளை போகவும் விட மாட்டேன்,
அவ இந்த கம்பெனில இருந்தா தான் எனக்கு செஞ்ச வேலைக்கு அணுவா அவளை சித்திரவதை பண்ண முடியும். என்கிட்ட இருந்து தப்பிக்க அவ்வளோ ஈஸியா அவளை விட்டுருவேனா அப்படின்னு ஹீரோ ஒரு வில்லத்தனமா ஒரு பிளானை போட்டிருப்பான். அந்த சீனும் கட்டாக ஹீரோவும் ஒரு இன்டர்வியூல இருக்காரு. அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணும் ஹீரோவை பார்த்து நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் சார் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர், எல்லார் கூடயும் ஃப்ரெண்டா பழகுவேன், யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டேன், முக்கியமா யாரையும் பழி வாங்குற எண்ணம் என்கிட்ட இருந்ததே இல்லை அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றான். வேணும்னா என்னோட மேனேஜர்கிட்டே கேட்டு பாருங்களே அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் மேனேஜரும் ஹீரோ சொல்ற எல்லாத்துக்கும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஹீரோக்கு ஹீரோவின் காலையில் கொடுத்த ஸ்கிரிப்ட் அவரோட கண்ணுக்கு மாட்டுது. அதே நேரம் அடுத்த பக்கம் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காட்ட அவங்களுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வருது. அந்த மெசேஜ்ல எதுக்காக அந்த டிராமால நான் நடிக்கணும்னு சொன்னேன்னு ஹீரோ கேட்க, ஐயோ பேய் ஏறுற நேரத்துல மெசேஜ் பண்றியேடான்னு கடுப்பான ஹீரோயினும், அந்த டிராமால நீ நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுதான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோயினும் ரிப்ளை பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு சொல்லவா வேணும், உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோவும் உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த டிராமால நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்ச அப்படின்னு ஹீரோவும் கேட்க, ஹீரோயினும் இங்க பாரு, எங்க 2 பேர்த்துக்கு நடுவுல 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் நீ உண்மையாவே ஒரு நல்ல டேலண்ட் இருக்கிற ஆக்டர், இந்த டிராமால மட்டும் நீ நடிச்சன்னா அந்த டிராமா கண்டிப்பா ஹிட் ஆகும், அதுதான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, இதுக்கப்புறமும் இந்த நேரத்துல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணினா உன்னை சிறுப்பாலையே அடிப்பேன்டா அப்படின்னு ஹீரோயினும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாளே ஹீரோயினுக்கு அந்த புது டிராமால மேல் ரோலா ஹீரோவும் ஃபீமேல் லீட் ரோல்ல ஆரம்ப சீன்ல ஹீரோவை ரொம்பவே பிடிக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கும் இல்லையா, அந்த பொண்ணும் ஃபீமேல் லீட்ல நடிக்குதுன்னு தெரிய வருது. இதை பார்த்த ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினோட சந்தோஷத்தோடையே இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணையும் மறந்துடாதீங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you next video guys.